வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில பிளாக்ல டிக்கெட் வித்து வசமா சிக்கி வைரலான வீடியோவை அதுல மாட்டிக்கிட்ட அர்ச்சகரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே தமிழ்நாட்டுல இந்த சங்கிகள் ஒரு வேலையை செய்வாங்க. என்னவா, தமிழ்நாடு கோயில்களை எல்லாம் நாங்கள் பாதுகாப்போம், என்னையா பண்ணுவீங்க, சேவ் தமிழ்நாடு டெம்பிள் அப்படின்னு தமிழ்நாடு டெம்பிள் எல்லாம் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட இருந்ததாயா கோயிலை பூரா நாங்க பாதுகாக்கணும். ஏன் தெரியுங்களா, கோயிலுக்குள்ள கொள்ளையடிக்கிறது, உண்டியல திருடுறது, சிலையை திருடுறது, தூணை திருடுறது, உண்டியல போடுற காசை திருடுறது, எல்லா வேலையும் பாக்குறது நீங்க. இந்த கோயிலை பத்திரமா பாதுகாக்க போராட வேண்டிய வேலை எங்கதான் இருக்கு. எத்தனை கோயில் நிலத்தை சங்கி ஆட்டையை போட்டானுங்க. ஏங்க, பெரிய சங்கி இருக்குல்ல, பாஜகவினுடைய தலைவர் சங்கி அண்ணன் நயினார் நாகேந்திரன், அவருடைய பையன் கோயில் சொத்து 100 கோடி மதிப்பு இருக்கிற சொத்தை ஆட்டை போடல. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி சிக்கல, அதை கண்டுபிடிச்சு மொத்த நிலத்தையும் மீட்கல அரசாங்கம். இதுங்கெல்லாம் கோயிலை காப்பாத்துவாங்களாம். இதுல பெரிய சங்கி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு ஜக்கி வாசுதேவ். கோயம்புத்தூரையே வளைச்சு போட்டுருக்கு. கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவுடைய அந்த மடம் இருக்கு இல்லையா, ஈஷா யோகா மையம், அந்த ஈஷா யோகா மையமே ஒரு மர்ம பிரதேசம் தான். அங்க இருக்கிற பழங்குடிகளை எல்லாம் விரட்டி விட்டுட்டு அவங்க நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சு அங்க உள்ளேயே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காப்ல. தகன மேடை இருக்கு, எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் எரிக்கப்பட்டாங்கன்னு எந்த தகவலும் கிடையாது. உள்ளுக்குள்ள போக முடியல. உள்ளுக்குள்ள தமிழ்நாடு போலீஸ் போய் ஆய்வு பண்ணா உடனடியாக சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி நீ பண்ணலாம், அதை எப்படி நீ பண்ணலாம், ஜக்கி வாசுதேவ் பெரிய இவரு தெரியுமா அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. நாங்கடா உங்க ஆட்டம். இதுல வெள்ளிங்கிரி அருவின்னு ஒரு தனி அருவி இருக்குங்க. அந்த அருவியே தனியா ஜக்கி வாசுதேவ் மடத்துக்குள்ள போகுது. அப்ப எவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கும். அரசு சொன்ன லிமிட்டை தாண்டி கட்டடம், அதுக்கு மேல பல வழக்கு. இந்த பீஸ் நம்ம கிட்ட சொல்றாரு, தமிழ்நாடு டெம்பிளை பாதுகாப்போம். சரியா, யார்கிட்ட இருந்தியா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, இந்து அறநிலையத்துறையிட்ட இருந்து. தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் பார்ப்பனர்கள் அங்க இருக்கிற கோயில் பேரை சொல்லி சங்கி பயல்க திருடி வச்சிருந்த நிலத்தை பூரா 7000 சம்திங் ஏக்கர் காப்பாத்தி இருக்கு. சரியா, தமிழ்நாடு அரசு 4000க்கு மேற்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கு. ஒரு வேளை கூட பூசையே நடக்காத, காசே வராத கோயிலுக்கும் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி ஒரு நேரம் பூசை பண்ணிக்கோ. அந்த பூசை பண்ற ஆளுக்கு தட்டுல காசு விழுகாதுல்ல, அதான் ஃபேமஸான கோயில் இல்ல, அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 10,000 ரூபான்னு கொடுத்து தமிழ்நாடு அரசு பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த களவாணு தின்ற கும்பல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லுது. சாமி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை. ஏன்டா இந்து அறநிலையத்துறை வேண்டான்றாங்கன்னா, இந்த ஆட்டையை போட்டு தின்றாருல அர்ச்சகரு, இது மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில உட்காந்து சுரண்டி தின்ற மாதிரி இந்த கூட்டம் உட்காந்து வித்து தின்னலாம், சுரண்டி தின்னலாம். எப்படி பழனி முருகனுடைய சிலை நவபாஷான சிலை போகர் காலத்துல செஞ்சது, அதை முதுகவே சுரண்டிட்டானுங்க, முதுகே ஓட்டை இருக்கு. புரியுதுங்களா? இவங்கதான் பக்தியை பத்தி நமக்கு பாடம் நடத்துவானுங்க. இந்து அறம்னா என்ன தெரியுமா அப்படின்னு நமக்கு டீச் பண்ணுவாங்க. இதெல்லாம் திருட்டு பயல்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்து அறநிலையத்துறை வெள்ளக்காரன் காலத்துல உருவானது. இன்னும் சொல்ல போனா சிதம்பரம் கோயில்ல திருடி தின்னதை தட்டி கேட்கறதுக்கு அந்த அரசு, அந்த காலத்துல இருந்த ராஜா ஒரு டீமை அனுப்பி அதை ஆய்வு பண்ணி பாதுகாக்கிறதுக்காக தலைமை பொறுப்புல வச்சாருன்றத வரலாறுல படிக்கிறோம். இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா, சொர்க்கவாசல் திறப்பு எப்பங்க, ஏகாதசி அன்னைக்கு திறக்கும். திருமால் கோயில் எல்லாம் அது நடக்கும். அப்படிதான் ஸ்ரீரங்கம் கோயில நடக்குது. அதுக்கு பாஸ் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு, அறநிலையத்துறை எல்லாரும் வந்துருவாங்கன்னு. பாஸ் இருக்குன்னு அந்த பாஸ கள்ள டிக்கெட் மாதிரி விற்கிறாங்க. விஜய் படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 120 ரூபாய் தான் டிக்கெட், அதை 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்கு விற்கிறானுங்கல்ல. அது போல இந்த சாதாரண 50 ரூபாய் 100 ரூபாய் கட்டிட்டு உள்ள போக வேண்டிய டிக்கெட்டை இந்த அர்ச்சகர்கள் வெளியே கள்ள விலைக்கு விற்கிறாங்க. அதுலயும் ஒரு டிக்கெட் சாதாரண இல்ல, சாதாரணமா கூட்டத்தோட கூட்டமா போய் பாக்குறதுக்கு 7000 ரூபாயா, ஸ்பெஷலா உள்ள போய் பாக்குறதுக்கு 10,000 ரூபான்னு அந்த பையன் கேக்குறாரு. 10,000 ரூபாய் அங்க டிக்கெட்டு அப்படின்றாரு. 11,000 ரூபாய். சாதாரண டிக்கெட்டு 7,000னா பாத்துங்க, டிக்கெட்டை வாங்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உள்ளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இத கேமராவை பையில பிக்ஸ் பண்ணி, அதாவது போன் கேமராவில எடுத்திருப்பாரு போல இருக்கு. அந்த அர்ச்சகர் சிக்கிட்டாரு பாருங்க. செத்த வளர்ப்பு ஒட்டளவும் காலையிலும் அரசு பாசி எத்தனை தான் கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்குமா, 2 கிடைக்குமா? 2 தரலாம். 20,000 13 10 20,000 சொல்றாரு. 11 22 சொன்னாரு. 11 பார்த்து கொடுக்கணும்.
வெறும் 700 பாஸ் 7000 போகுது. 700 பாஸ் 7000. நீங்க இப்போ டைரக்டா உள்ள போயிட வேண்டியதான். நம்ம 5 பேர்த்தையும் விட முடியாதுல்ல என்ன. பார்ப்போம், ஏதாவது வழி கிடைக்கும் பார்ப்போம். 700 பாஸ் 7000 வந்துட்டாரு. நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, கடவுள் பக்தியை பயன்படுத்தி நாங்க கடவுளோட நேரடியா தொடர்புல இருக்கோம், நாங்க தான் ஆச்சாரமானவர்கள், நாங்க தான் கருவறையில் நிக்கணும்ன்ற கும்பல் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இத கேட்கிறவனாவது கேள்வி கேட்க வேணாம், தட்டி கேட்க வேணாம். ஏங்க, எந்த இஸ்லாமியர்களுடைய மசூதியிலேயாவது பணக்காரனுக்கு ஒரு வாசல், ஏழைக்கு ஒரு வாசல், பணக்காரனுக்கு ஒரு டிக்கெட், ஏழைக்கு ஒரு டிக்கெட் இருக்காங்க? கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சில் இருக்காங்க? நீ வாய்களையே பேசுறீங்களா? இவங்களாம் சிறுமான்மை, எங்க நாட்டுல இருக்க கூடாது, அப்படியே ஒட்டகத்துல கிளம்பி அரேபியா போ, அப்படியே கப்பல்ல கிளம்பி வெஸ்டர்ன் கண்ட்ரி போன்னு சொல்ல தெரியுது இல்ல. ஆனா அவன் கோயிலுக்குள்ள யார் வேணாலும் உள்ள போகலாங்க. கிறிஸ்தவர்களுடைய கோயிலோ இஸ்லாமியர்களுடைய மசூதிக்குள்ளேயோ யார் வேணாலும் போகலாம். நீ அந்த மதத்தை சேர்ந்த ஏழை பணக்காரன் அவன் இவன் எந்த வித்தியாசமும் இல்ல. அதிகாரத்துல இருக்கிறவன் எந்த வித்தியாசமும் கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாரும் ஜாமம், கிடைக்கிற சீட்ல உட்காரு, எல்லாம் உட்காந்து சாமி விடுவோம் இருக்குல்ல. ஆனா நீ களவாணித்தனம் பண்றீல, கேட்டா வாய்களையே பேசுறது. நாங்கெல்லாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டோன்னு இங்க பாத்தீங்கன்னா அசிங்கமா சிக்கி சீரழிஞ்சிருக்கு ஒரு பூணூல் பீஸ். இதுல என்னன்னா, கோயில வச்சு உன் மூளைய கழுவி உன் அடிமையா வச்சு அண்ணாமலை மோடி மாதிரி அடியாலா வச்சிட்டு இருக்கு பார்ப்பன கும்பல். நீ அதுல இருந்தே மீளணும்னு சொல்லும் போதே உங்ககிட்டயே பிளாக்ல டிக்கெட் வித்து உங்க ஆசை வாங்கி அவங்க வயிறு வளர்க்குறானுங்கன்னா, இதுல ஏமாறுறன்ற பேர்ல முட்டாளா இருக்கீங்க பாருங்க. உங்க மேலதான் எனக்கு கோபம். இதெல்லாம் அறநிலைத்துறை வேடிக்கை பார்க்க கூடாது, புடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடணும். தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தான், அது எதன் பேர்ல நடந்தாலும் தப்பு தான். கடவுள் பேராலேயும் ஒருத்தன் தப்பு பண்ண முடியும்னா, ஏன்னா அதிகார மையம் அது. அந்த அதிகார மையத்தை பயன்படுத்தி சொந்த மக்களை ஒருத்தன் சுரண்டான்னா, சொந்த மதத்துக்காரங்களை ஒருத்தன் சுரண்டான்னா, அதை வச்சு ஒருத்தன் காசு பாக்குறான்னா, இந்த அறநிலைத்துறை இடத்துக்கு இருக்கு. இறங்கி கேள்வி கேட்கணும்ல, அந்த வேலையை செய்யுங்க.